எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் அருளும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய நண்பர்களே, சகோதரர்களே, எலக்ட்ரானிக்ஸ் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அதை பயன்படுத்தி நாம் பகுதி நேரமாகவோ அல்லது முழு நேரமாகவோ ஒரு வியாபாரம் செஞ்சு பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கான வீடியோ தான் இது. பள்ளி கல்லூரிகளில் உள்ள ஆய்வகங்களில் எலக்ட்ரானிக்ஸ், ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த லேபரட்டரிலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத பவர் சப்ளை, பேட்ரி எலிமினேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வோல்ட்டு, 4 வோல்ட்டு, 6, 8, 10 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 2 ஆம்பியர் தரக்கூடிய ஒரு பேட்ரி எலிமினேட்டர் எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ இந்த பேட்ரி எலிமினேட்டர் எல்லாமே வட மாநிலங்கள்லேருந்து தான் இங்கே சப்ளை ஆகுது. இங்கே லோக்கலில் 1-2 கம்பெனி இருந்தாலும் பெரும்பாலும் அங்கேருந்து தான் வருது. இப்போ இதில் அவங்க ஒரு தடவை சப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போயிட்டா திரும்ப அது ஃபால்ட் ஏற்படும் போது, பழுது ஏற்படும் போது அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஆளுகள் கிடையாது. இப்போ நாம் இந்த பேட்டரி எலிமினேட்டர் நாமளே தயாரித்தோம்னா நாம் அந்த சர்வீஸ் பேக்கப் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி டெலிவரி பண்ண முடியும். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நிச்சயமாக ஸ்கூல் காலேஜஸில் நம்மகிட்ட வாங்கிக்கிடுவாங்க. அப்படி இந்த எலிமினேட்டர் நாம் செய்வதற்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தா, முதல்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மர். பிரைமரியில் 220 வோல்ட் கொடுப்போம். செகண்டரியில் இந்த மாதிரி மல்டி டேப்பிங் வரும். 0 வோல்ட்டு, 2 வோல்ட்டு, 4, 6, 8, 10, 12 இந்த மாதிரி. இப்போ இதை செலக்ட் பண்ணுறதுக்கு எந்த வோல்ட்டு நமக்கு இங்கே வேணுமோ செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரோட்டரி சுவிட்ச் வேணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர், இந்த ரோட்டரி சுவிட்சு, மற்றபடி இந்த 4 டயோடு, இது மட்டும் ஒரு கேபினெட்டில் வச்சு நம்ம பண்ணோம்னா இதுதான் அந்த பேட்டரி எலிமினேட்டர். இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் இது 2 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த வயர் பிரைமரிக்கு உள்ளது. இது செகண்டரிக்கு உள்ளது. இந்த செகண்டரி வைண்டிங்கில் இந்த சிங்கிள் கம்பியாக முதல் வர்றது 0 வோல்ட்டு, அடுத்து 2 வோல்ட்டு, 4 வோல்ட்டு, 6, 8, 10, 12. ஸோ இந்த 2 to 12 வோல்ட்டு 2 ஆம்பியர் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதில் எந்த வோல்ட்டு நமக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரோட்டரி சுவிட்சு. இது 1 போல் 6 வே ரோட்டரி சுவிட்ச். இந்த ரோட்டரி சுவிட்சு இந்த மாதிரி ரோட்டரி சுவிட்ச் பயன்படுத்தணும். இது மாதிரி இது 1 போல் 6 வே. இது காமன் டெர்மினல் அப்படின்னா இது 2 வோல்ட்டு, 4, 6, 8, 10, 12. ஸோ இதை ரொட்டேட் பண்ணி நாம் எந்தெந்த வோல்ட் வேணுமோ அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரோட்டரி சுவிட்சை நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் இந்த 4 டயோடு, இந்த அவுட்புட்டு, இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். இது கீழே ஒரு பிளேட்டு, இங்கே இந்த ரோட்டரி சுவிட்சு, இது ஆன் ஆஃப் சுவிட்சு, இங்கே அவுட்புட் டெர்மினல். இப்போ இதில் இங்கே டிரான்ஸ்ஃபார்மரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரோட்டரி சுவிட்சில் கனெக்ட் பண்ணிடுறோம். இது அவுட்புட், இது ப்ளஸ், இது மைனஸ், இதில் தான் நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். ஏசி வயர் வர்றதை இந்த ஆன் ஆஃப் சுவிட்சில் கொடுத்து இங்கே ஒரு இண்டிகேட்டர், இது எல்லாம் இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். முதல்ல இந்த அவுட்புட் டெர்மினல், இந்த ப்ளஸ் மைனஸ் டெர்மினலில் இங்கே இந்த 4 டயோடு, 08 டயோடு, 3 ஆம்பியர் டயோடுன்னு சொல்லுவோம். இந்த 4 டயோடை முதல்ல இதில் சால்டர் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த ஒயிட் பேண்ட் கேத்தோடு பாசிட்டிவ் பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு டயோடும், அடுத்த டயோடு இந்த பாசிட்டிவ் இதோட ஜாயின் பண்ணுற மாதிரியும், இந்த ஆனோடு இங்கே போகிற மாதிரியும், இந்த மாதிரி ரெண்டு டயோடு டைரெக்டாக சால்டர் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கமும் இதே மாதிரி 2 டயோடு இங்கே சால்டர் பண்ணிடுறோம். இந்த மாதிரி 4 டயோடு சால்டர் பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ளஸ் டெர்மினலுக்கு பாசிட்டிவ் வோல்ட் வரும், இந்த பக்கம் நெகட்டிவ் வோல்ட் வரும். இப்போ இந்த இடத்துல இந்த ரோட்டரி சுவிட்சினுடைய காமன் பாயிண்ட் அதை இங்கே சால்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 2 வோல்ட்டு, 4 வோல்ட்டு, 6, 8, 10, 12 இதில் சால்டர் பண்ணிட்டோம்னா இந்த ரோட்டரி சுவிட்ச் எங்கே செலக்ட் ஆகுதோ அந்த வோல்டேஜ் இதுக்கு வரும். இதுதான் காமன் பாயிண்ட்டு. இந்த காமன் பாயிண்ட்லேருந்து இதுக்கு ஒரு
2 ஆம்பியர் தாங்குற மாதிரி கனமான வயர் வச்சு இங்கே சால்டர் பண்ணிடணும். இந்த எண்டில் டிரான்ஸ்ஃபார்மருடைய அந்த 0 எண்டு ஒரு கம்பி வர ஃபர்ஸ்ட் எண்டை இங்கே ஜாயின் பண்ணிடணும். பண்ணிட்டோம்னா இங்கே நம்ம செலக்ட் பண்ணும்போது எந்த வோல்ட் செலக்ட் பண்ணுமோ அது இங்கே வரும். அப்படியே நமக்கு டிசியாக இதில் அவுட்புட்டாக வரும். அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய இந்த ஃபஸ்ட்டு வைண்டிங், இந்த ஒரு கம்பி உள்ள அந்த 0 வோல்ட், இதை வந்து இந்த டயோடனுடைய இந்த ஜங்ஷனில் இங்கே சால்டர் பண்ணிடுறோம். இந்த 2 வோல்ட்டு 4, 6, 8, 10, 12 இதெல்லாம் இந்த ரோட்டரி சுவிட்சில் சால்டர் பண்ணணும். இப்போ இதில் இந்த வைண்டிங் எல்லாம் பக்கத்தில் எடுத்துக்கிறனால 2, 4 மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி 6, 8. அதனால் நம்ம முதல்ல பிரைமரி ஏசி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் செக் பண்ணி 2 வோல்ட் 4 வோல்ட் இதில் வந்து நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல இந்த பிரைமரி வைண்டிங்கில் ஏசி வயர் கொடுத்து இந்த சுவிட்சிலையும் இந்த இண்டிகேட்டரும் முதல்ல வந்து சால்டர் பண்ணிடலாம். இந்த 2 பின் ஏசி வயர் கார்டில் இந்த 2 பிளாக் ரெட் 2 வயரையும் அங்கே சுவிட்சில் கனெக்ட் பண்ணுவோம். இங்கே இந்த கனெக்ஷனை இதில் கொடுக்கறதுக்கு இதில் ஒரு வயரை மட்டும் கட் பண்ணிக்கிறோம். இந்த கட் பண்ண 2 வயரையும் இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரியில் அது 2லையும் ஜாயின் பண்ணிடுறோம். இந்த ப்ளக்கிலிருந்து வர்ற இந்த வயர் வந்து நேரடியாக கொடுத்துட்டோம். இந்த வயரில் நாம் இன்னொரு வயர் ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த வயர் வந்து இண்டிகேட்டருக்கு கொடுக்கறதுக்காக. இந்த வயரில் வர இந்த 2 வயரையும் இந்த சுவிட்சில் சால்டர் பண்ணிடுறோம். இந்த ஏசி இண்டிகேட்டர் எல்இடிக்கு இந்த ஃபேஸில் இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது மேலே இந்த ஃபேஸ் கான்டாக்ட் ஆகும். இதில் வந்து ஒரு 68 கிலோ ஓம் ரெசிஸ்டர் இதில் ஜாயின் பண்ணிடுறோம். இந்த ரெசிஸ்டருக்கு ஸ்லீவ் பயன்படுத்தி ஒரு லெக்கில் கொடுத்துட்டோம். இப்போ இன்னொரு லெக்குக்கு இங்கே நம்ம ஒரு வயர் சால்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து இந்த அடுத்ததில் கொடுத்துடணும். ஏசி இண்டிகேட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல எல்லாம் ஏசி வரும். இப்போ நாம் இங்கே சால்டர் பண்ணும்போது இந்த ஒர்க் பண்ணும்போது இந்த ஏசி இங்கே இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். சேஃப்டிக்கு இதில் வந்து நாம் இன்சுலேஷன் டேப்பு இதை வந்து சுற்றி ஒட்டி வச்சுக்கலாம். ஏசி ஆன் பண்ணி இந்த இண்டிகேட்டரை செக் பண்ணிடலாம். இண்டிகேட்டர் எரியுது. இப்போ நாம் இந்த செகண்டரியில் என்னென்ன வோல்ட் ஏசி வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு இங்கே எல்லாத்துலேயும் நம்ம சால்டர் பண்ணிடலாம். 2 வோல்ட் வர வேண்டிய இடத்துல 2.8 ஏசி வருது. அடுத்து 5 வோல்ட். அதுக்கடுத்து 7.3. அடுத்தது 9.5. அடுத்து 11.8. அடுத்ததில் 14 வோல்ட் வருது. இப்போ இது எல்லாமே வந்து ஏசி செகண்டரியில் வரக்கூடிய வோல்டேஜ் இந்த வோல்ட் வருது. இப்போ இதை நம்ம டயோடு வழியாக கொடுத்து எடுக்கும்போது நமக்கு அவுட்புட் எவ்வளவு டிசி வருது அப்படிங்கிறத அப்புறம் கொடுத்துட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எல்லாமே வருஷப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது 2, 4, 6, 8, 10, 12 வரணும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த நம்ம ரோட்டரி சுவிட்சில் சால்டர் பண்ணிடலாம். செகண்டரி கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த ரோட்டரி சுவிட்சில் பண்ணிட்டோம். இப்போ எல்லா கனெக்ஷன்ஸ் முடிஞ்சது. இப்போ நாம் ஃபைனலாக செக் பண்ணிடலாம். இப்போ இதில் டிசி அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம்.
இந்த வோல்டேஜ்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம ஆன் பண்ணி செகண்டரியில் வந்த ஏசி வோல்டேஜ் 2.8 வோல்ட் வந்தது, 5 வோல்ட் வந்தது, 7.3 வோல்ட் வந்தது, அடுத்து 9.5, அடுத்து 11.8, அடுத்து 14 வோல்ட். இந்த மாதிரி நம்ம செகண்டில் ஏசி வோல்ட் வந்தது. இப்போ நம்ம டயோடுக்கு அப்புறம் டிசி வோல்ட் பார்க்குறோம். டிசி வோல்ட் எவ்வளோ வருதுன்னு அப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 வோல்ட் ரேஞ்சில் இருக்குது. 2 வோல்ட் ரேஞ்சில் இங்கே வந்து 2.29 2.3 வோல்ட் வருது. 2.3 வோல்ட் டிசி வருது. இப்போ அடுத்து ரெண்டாவதுல 4.2 வருது, 4.2 வோல்ட். அடுத்து தேர்டில் 6.23 வருது, 6.23 வோல்ட். அடுத்தது 8.23 வோல்ட் வருது. அடுத்தது 10.30 வோல்ட், 2930 வோல்ட். அடுத்ததில் 12.23 வருது. டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டில் ஏசி வோல்ட் நம்ம அளக்கும் போது இந்த மாதிரி இருந்தது. அதுவே டயோடுக்கு அப்புறம் வரும்போது டிசி வோல்ட் இந்த மாதிரி. ஸோ 2, 4, 6, 8, 10, 12 கரெக்டாக இந்த மாதிரி வோல்டேஜ் வருது. இப்போ நாம் ஒரு பேட்டரி எலிமினேட்டரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர் ரோட்டரி சுவிட்ச் நம்மகிட்ட இருந்ததுனால இப்போ இந்த எலிமினேட்டர் நம்ம அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ இதில் நாம் புதுசாக இதை பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது லோக்கல் மார்க்கெட்டில், எலக்ட்ரானிக் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ரோட்டரி சுவிட்ச் வந்து அவைலபிலிட்டி இருக்காது. இப்போ இதை நம்ம செட் பண்ணி பார்த்தோம்னா நார்த்தில், வட மாநிலங்களில் தான் கிடைக்கும். நம்ம ஆர்டர் பண்ணோம்னா அவங்க வந்து ஒரு நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, ஒரு 100 பீஸ் 200 பீஸ் அப்படி கேட்பாங்க. ஸோ இந்த சுவிட்ச் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கணும். அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் 2, 4, 6, 8, 10, 12 இந்த மாதிரி மல்டி டேப்பிங் உள்ளது 2 ஆம்பியரில் பஜாரில் கிடைக்காது. இப்போ இதுவும் நாம் தான் பண்ணணும். இப்போ இந்த ரோட்டரி சுவிட்சுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து 5 mm டிசி சாக்கெட்டு. இந்த சாக்கெட் அவைலபிளாக இருக்கும். இது 2 வோல்ட்டு, இது 4 வோல்ட்டு, இது 6 வோல்ட்டு, இது 8, 10, 12. இதுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே ரெண்டும் அவுட்புட் டெர்மினல் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல் வழியாக ஒரு வயர், இப்போ இங்கே வந்து நம்ம இந்த காமன்லேருந்து எடுத்து கொடுத்த இந்த வயரை இங்கே ஒரு ஹோல் போட்டு வெளியில் எடுத்துட்டோம்னாக்கா, வெளியில் நம்ம ஒரு பின் கொடுத்துட்டோம்னா இதில் அங்கங்கே இன்ஸ்டால் பண்ணோம்னா அந்தந்த வோல்டேஜ் இதில் வரும். ஸோ இதை ஃப்ரண்ட் பேனலாக வச்சு இது மாதிரி நாம் வந்து இதை வந்து இதே பேட்டரி எலிமினேட்டர் பண்ணலாம். இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டரி சுவிட்ச் வந்து ஒரு 150 ரூபா 160 ரூபா வரும். இந்த நாபு 40 ரூபா வரும். இப்போ இதுக்கு வந்து ஒரு 200 ரூபா காஸ்ட் வருதுனாக்கா, இது ஒரு டெர்மினல் வந்து 15 ரூபா அப்படின்னாக்கா 6, 15, 90 ரூபா வரும். அப்போ இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஒரு 110 ரூபா கம்மியாக வரும். ஸோ 110 ரூபா கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு இதையும் நம்ம மாடலை காமிக்கலாம், இதையும் காமிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 எலிமினேட்டரும் செய்யலாம். நம்ம ரோட்டரி சுவிட்சில் கொடுத்த 2 வோல்ட்டு, 4, 6, 8, 10, 12 இங்கே சால்டர் பண்ணிட வேண்டியது. அப்படி ஃப்ரண்ட் பேனல் மட்டும் மாற்றிருக்கேன். மாற்றிட்டு இப்போ இந்த டெர்மினல் போட்டு இங்கே எல்லாத்தையும் இதில் சால்டர் பண்ணிட்டோம். இங்கே இந்த ரோட்டரி சுவிட்சுடைய காமன் பாயிண்ட்லேருந்து வர்ற இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு வயர் வெளியில் கொண்டு வந்து இந்த பின் போட்டுக்கிட்டோம். இப்போ இதில் எங்கே செலக்ட் பண்ணுறோமோ அந்த வோல்டேஜ் இங்கே வரும். இப்போ இதில் 2 செலக்ட் பண்ணோம்னா 2 வோல்ட் வரும். 4, 6, 8, 10, 12 இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இதில் 2 வோல்ட் செலக்ட்னா 2.3 வருது. அடுத்து 4.3, அடுத்து 6, அடுத்து 8, அடுத்து 10, அடுத்து 12. ஸோ இந்த மாதிரி டெர்மினல் போட்டு இப்போ இது வந்து நமக்கு இந்த ரோட்டரி சுவிட்ச் கிடைக்காத சமயத்தில் இந்த மாதிரி நம்ம எலிமினேட்டர் மேக்கப் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்குள்ள சேலஞ்சு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரையும் நாமளே வைண்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம வீட்டிலே ஒரு சின்ன மிஷின் வச்சு நாமளே வைண்ட் பண்ணிட்டோம்னாக்கா இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் நம்ம காஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். அப்போ நமக்கு வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இந்த பிஸ்னஸ் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி வைண்ட் பண்ணுறது, அதுக்குள்ளே பாபின், அதுக்குள்ளே ஐட்டம், இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எப்படி இது வைண்ட் பண்ணணும் அப்படின்னு. இதை வைண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம்னாக்கா டிரான்ஸ்ஃபார்மரும் நாமளே வைண்ட் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம வாங்கி அசம்பிள் பண்ணுற மாதிரி இதை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம்.
மீண்டும் அடுத்த காணொலியில் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி வைண்ட் பண்ணுறதோட உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.